இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? இனிமேல் ஆக போறதையாவது பார்க்கணும்ல. பத்மா இருக்கதாண்டியும் தங்கக்கா தங்கக்கான்னு காலை சுத்திக்கிட்டே இருந்தா. இனிமேல் யாரு இப்படி வந்து என்ன கூப்பிடுவா? தங்கம், அவங்க குடும்பத்துல இருந்து யாரும் வரல தங்கம். அவங்க அண்ணன் வீட்டுக்கு 10 தடவைக்கு மேலே ஃபோன் பண்ணியாச்சு. ஃபோனை யாருமே எடுக்கல. இன்ன வரை ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கூட என்னாச்சு ஏதுன்னு கூட யாருமே கேட்கல. நம்ம என்ன பண்றது அதுக்கு? நேரத்துல அந்த கருணாக்குக்காரி வாயை வச்சாலோ தெரியல, செத்தா கூட எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகலை. பத்துமா அப்படி அநியாயத்துக்கு செத்து போயிட்டா. அவளாம் நல்லா இருப்பாளா? அவன் நல்லாவே இருக்க மாட்டா. என் சாபம் அவ்வளோ சும்மாவே விடாது. ஆமாக்கா, நம்ம அத்தனை தடவை ஃபோன் பண்ணோமே, அவங்க அண்ணனோட ஃபோன் தானே அது. பத்மாக்கா அண்ணனாவது ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிருக்கலாம்ல. அவங்க கூட கேட்கல. என்ன மனுஷங்களோ அவங்கெல்லாம் தெரியல. நடந்ததை பற்றி யோசிச்சு என்ன பண்ண போகிறோம்? இனிமேல் நடக்க போகிறதையாவது பேசலாம், விடுங்க அதை பற்றி பேசுகிறத. ஆமாம், கோகிலா எங்கே போனா? அவளும் அவள் புருஷனும் எல்லாத்துக்கும் போய் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க. ஏமா என்ன லட்சுமி அக்கா? பிள்ளைக்கு பால் டாக்டரு மாட்டுப்பால்லாம் ஊற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க, பவுட்ரு பால் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னது பவுடர் பாலா? ஆமாத்த, டாக்டரு மாட்டுப்பால்லாம் கொடுக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு மாட்டுப்பால் ஓவமா வந்துடும் அப்படிங்கிறாங்க. என்னது மாட்டுப்பால்லாம் ஆமையா? ஒவ்வாம அத்தை, சேராம போயிருமா குழந்தைகளுக்கு. எவன்டி சொன்ன அந்த டாக்டரு? என் பையனுக்குலாம் மாட்டுப்பால் தான் ஊத்துனேன். உன் பின்னாடி எப்படி சிங்கமாட்ட உட்காந்துட்டு இருக்கிறான்? மாட்டுப்பாலை தவிர எவ்வளவு பவுடர் பால் குழந்தைக்கு வாங்கி ஊத்துனீங்க, நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சுக்கோ. லட்சுமி, உன் வீட்டில் மாட்டுப்பால் இருக்குதுல்ல, அப்போ எடுத்துட்டு வா. சரிம்மா. பவுடர் பாலாம்ல, பவுடர் பால் என்ன ஒரு 10-15 வருஷமா பவுடர் பால் ஊற்றிருப்பீங்களா? நாங்களாம் ஆதியிலேருந்தே மாட்டுப்பால் தான் ஊற்றிருக்கிறோம். மாட்டுப்பால்லாம் ஆமை வருமா முதல்ல வருமா? டாக்டர் சொன்னான்னு நான் சொன்னேன், இந்த பொம்பளை முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும். நான் லட்சுமியத்தை வீட்டுக்கு போயிட்டு தங்கச்சி பாப்பாவுக்கு பால் வாங்கிட்டு வந்துடுறேன். இவா நீ எங்கேயும் போக வேண்டாம், லட்சுமியத்தையே கொண்டு வந்து வச்சிடறேன் அப்படின்ட்டாங்க. அப்படியாத்த? சரி அத்த. சரி சரி, நானே வீட்டுக்கு போயிட்டு என் பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளேயும் கோயிலாம் வந்தால் நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சரி போயிட்டு வாக்கா. நீ எப்போ எழுந்திருப்ப? அந்த குழந்தைங்க பிறந்த ஒரு 3 மாதம் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு அடுத்தால தான் அதுக்கு நம்ம முகம் பார்க்க ஆரம்பிக்கும். அப்படியா பாட்டி? சின்ன குழந்தைனா தூங்கிக்கிட்டேவா இருக்கும்? ஆமாடி, அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது குழந்தைகளை பற்றி பேசுறதுக்கு. அப்படியா பாட்டி? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் பாட்டி. சரி, நானும் போயிட்டு வரேன், நீங்க எல்லாரும் இருங்க. சரிண்ணா. வா, அப்படி போய் அந்த கட்டில் உட்காந்துட்டு பேசலாம். இன்னும் நிறைய சொல்லுங்க பாட்டி. காலையில எழுந்தோடனே குழந்தைக்கு தலையில எண்ணெய் வைக்கணும். ஏன்னா நல்லவங்க கெட்டவங்கன்னு நிறைய பேர் குழந்தைய பார்க்க வருவாங்க. அப்படி பார்க்கும்போது குழந்தை நலுங்கிக்கும். அதனாலதான் எண்ணெய் வச்சுட்டு குழந்தைய வெளியில எடுத்துட்டு வரணும். நழுக்கம்னா என்னது பாட்டி? நழுக்கம்னா குழந்தை வந்து பாலே குடிக்காது, பொழுதுனிக்கு அழுதுகிட்டே இருக்கும், வாயால வயிற்றால போயிட்டே இருக்கும். அச்சோ, அப்படியே என்ன பண்றது? நிறைய இடத்துல பாடம் போடுவாங்க. பாடம்னா என்னது பாட்டி? நாங்க ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறோம்ல லெசன், அதுவா பாடம்? அதுவும் பாடம் படிக்கிற மாதிரி தாங்கன்னு. பரம்பரையா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க பாடம் போடுவாங்க. அவங்க அப்பா கிட்ட இருந்து பையன், பையன் கிட்ட இருந்து பேரன் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களா அதை கத்துட்டு வருவாங்க. அப்படி வந்துருச்சு நல்லாயிருமா பாட்டி? சில இது நல்லாயிரும், சில இது பாடம் போட்டு இந்திரம் கட்டினாதான் நல்லாகும். இந்திரனா என்னது? இந்திரனா குழந்தைங்க நலுங்குனா கையில கட்டுற கயிறு. அந்த கயிறு வந்து மலை ஒரு வேர் மாதிரி எடுத்துட்டு வந்து அது நூல்ல சுத்தி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அது குழந்தைங்க கையிலயோ இல்லை இடுப்புலையோ கட்டி விட்டா நல்லாயிரும். ஓ அப்படியா பாட்டி? சுக்கு உரப்பா அப்படின்னு ஒரு 5 பொருள் இருக்குது. அது வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு வந்து உறைஞ்சி ஊற்றணும். மாட்டுப்பால் குடிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, அது தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் அந்த சுக்கு உரப்பா ஜாதிக்காய் அப்படின்னு ஒரு 5 பொருள் இருக்குது. அது உறைஞ்சி கொடுத்துடணும். அப்போதான் குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும், சளி தொல்லை இருக்காது, அதுக்கடுத்தால பௌரோட்டம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வரப்பான் சுக்கா அப்படின்னா என்னது? தாய்ப்பாலில் கலந்து கொடுக்க வேண்டியது. அது ஒழுங்காக கொடுத்தோன்னா குழந்தைக்கு செரிமான பிரச்சனை எதுவும் ஏற்படாது, சளி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது, குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அப்படியா பாட்டி? அது எங்கே கிடைக்கும்? எல்லா சந்தையிலையும் கிடைக்கும். வார சந்தை கூடுதில்ல, அங்கே போய் வாங்கிட்டு வந்தால் அங்கே கிடைக்கும். சரி பாட்டி. அப்புறம் பாட்டி, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கருப்பு வளையல் போட்டு விடுறாங்கல்ல, அது எதுக்கு? கைக்கு கருப்பு வளையல் மட்டும் இல்லை கண்ணு, காலுக்கு காப்பு, கைக்கு வரப்பான் வளையல், கருப்பு வளையல், கழுத்துக்கு வந்து பால் பாசி, இதெல்லாம் வாங்கி போடணும். அதெல்லாம் எதுக்கு பாட்டி? வரப்பான் வளையல் கையில் போடுறதுனால குழந்தைக்கு எந்த ஒரு நோயும் வராமல் இருக்கும். வரப்பான் வந்து கையில் தானே இருக்குது. குழந்தைங்க சின்ன குழந்தைங்க தானே, கையெடுத்து வாயில் வைப்பாங்க. வாயில் வச்சு கடிக்கும் போது அந்த வரப்பானோட இது வந்து கொஞ்சோண்டு உள்ளே போகும், பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். அதனால குழந்தைங்களுக்கு எந்த ஒரு செரிமான பிரச்சனையும் இருக்காதுன்ட்டு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேருந்தே இந்த வரப்பான் வளையல் போட்டுட்டு இருக்கிறாங்க குழந்தைகளுக்கு. காலுக்கு காப்பு, 4 இடத்துக்கு வெளியில் போயிட்டு வரும்போது நல்லவங்க கெட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க மூலியமாக குழந்தைகளுக்கு நோய் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த கால் காப்பு போடுறதுனால அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இந்த கால் காப்பு நம்மளை காப்பாற்றுது. இதில் இவ்வளோ இருக்குதா பாட்டி? இதுக்கும் மேலே இருக்குது கண்ணு.
அப்படியா பாட்டி? 3 மாசம் நாய் கூட குழந்தைய வளர்த்துக்குமா, அதுக்கு மேல வளர்க்கறது தான் கஷ்டமா அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லுவாங்க. ஏன் பாட்டி? குழந்தைய துணியா நல்லா முறுக்கி புளிஞ்சி காயப்படக்கூடாது. ஏன் பாட்டி? குழந்தைய துணியை எவ்வளவு தூரம் முறுக்குறோமோ அதே மாதிரி குழந்தைங்க முறுக்கிட்டு ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. துணியை முறுக்கிறதுனால அவங்க எதுக்கு பாட்டி முறுக்கிட்டு அழுறாங்க? நீ உடம்போட ஒட்டி தானே இருக்குது, அது முறுக்கி புளியும் போது குழந்தைகளுக்கு உடம்பு வலிக்குமா? அப்படியா பாட்டி? குழந்தைங்க தொட்டுல நம்ம சும்மா ஆட்டக்கூடாது. எதுக்கு பாட்டி? குழந்தைகளுக்கு வயித்த வலிக்கும், அதனால. ஓ அப்படியா பாட்டி?